உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன விருச்சிக லக்கண சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பாதகாதிபதி, மாரகாதிபதி யார்? அவர் என்ன செய்வார்? அவர் எங்கிருந்தால்? இதை நம்ம பார்க்குறோம். மாரகாதிபதியை பார்க்கும்பொழுது உங்கள் விருச்சிக லக்கணத்திற்கு 3 குடையவனும் 8 குடையவனும் மாரகம் செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதை நாம் 8 குடையவனுடைய திசை 17 வருஷம், 3 குடையவனுடைய திசை 19 வருஷம். அப்போது ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவனுடைய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க. அதாவது புனர்பூசம், புரட்டாதி, விசாகம். அப்போ இந்த 2 திசை விருச்சிக லக்னத்துக்கு மாரகத்தை ஏற்படுத்தியதா என்றால் இல்லை. இந்த மாரகத்தை எப்பொழுது நாம் பார்க்க வேண்டும்? வயோதிக காலத்தில் முடியாத ஒரு சூழல், அந்த மருத்துவர்களால் கைவிடப்பட்ட காலத்தில் அன்னைக்கு நடந்த திசை புத்தி அந்தரம் மாரகாதிபதியாக இருந்தால் மட்டுமே அதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இல்லை என்றால் வீண் குழப்பங்கள் ஏற்படும். பாதகாதிபதி அப்படி இல்லை. பாதகாதிபதி ஒன்று பாதகத்தை செய்யும். அப்போ பாதகத்திற்கு ஒப்பான குந்தகத்தை செய்யும். அப்போ அது எப்படி பண்ணும்? இந்த திசை நடக்கும் பொழுது பாதகாதிபதி யார்? பாக்கியாதிபதி 9 குடையவன் சந்திரன். சந்திரன் இது பாதகாதிபதி. புதன் மாரகாதிபதி, சனி மாரகாதிபதி. இந்த திசையெல்லாம் நடந்து கடந்து வந்தவர்களே நான் உயிருடன் நல்ல நிலையில் பார்த்துருக்கிறேன். நிறைய என்னுடைய வாடிக்கையாளர்களில் விருச்சிக லக்னம் இருக்காங்க. புதன் திசையெல்லாம் நல்லா நடந்திருக்கு. பட் அதெல்லாம் எந்த இடத்தை டச் பண்ணதோ அதை வச்சு சொல்லணும். பாதகாதிபதி பாதகத்தை செய்யும் அப்படின்னா உங்களுடைய லக்னம் விருச்சிகம், ஆழமான லக்னம், ஸ்திரத்தன்மையானது, பின்வாங்காதது, உழைப்பால் உயர்வது, தைரியமானது, விடாமுயற்சி உடையது, அப்போ தன்னம்பிக்கை உடையது, முன்வைத்த காலை பின் வைக்காமல் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட உங்கள் விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் சந்திரன் சத்துரு கிரகமா மித்திரு கிரகமா? சந்திரன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்திருந்தால் சந்திரமங்கல யோகம். அப்போ யோகம் இணைவு நன்மை என்று சொல்லும் பொழுது உங்கள் லக்னத்திற்கு இந்த பாதகாதிபதியாகிய சந்திரன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரை சுபராக இருந்து உங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடியதாகத்தான் இருக்கும். என் அனுபவத்தில் விருச்சிக லக்னத்தில் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பெரிய பாதிப்புகளையோ அதுக்குண்டான கஷ்டங்களையோ கொடுத்ததாக இல்லை. மாறாக எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தினுடைய தன்மையை அது பாதிக்கவே செய்கிறது. அதுதான் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். பாதகாதிபதி 10 வருஷம் நடந்தால் பாதகமே செஞ்சிட்டே இருந்ததுன்னா அது 9ஆம் பாவமும் வேலை செய்யும்ல. பாவக அடிப்படையில் 9ஆம் பாவாதிபதி திசை யாருக்கு நடக்கிறதோ அவர்தான் அந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு பிரயாணத்திலிருந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அதே பங்குச்சந்தையில் லாபத்தை ஈட்டி, அதே மாதிரி பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள், மண் மனை வாகனாதிபதி யோகங்கள், பதவியில் உயர்வு, ஆக அற்புதமான ஒரு முன்னேற்றங்களும் அந்த பாவகம் கொடுக்கும்ல. அதுடைய பாதகாதிபதி ஆச்சுன்னா எப்படி கொடுப்பான்? அந்த பாதகாதிபதி எங்கே இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பாதகாதிபதி 9லே இருக்குது. 9ஆம் இடத்துல அதிபதி ஆட்சி, பாக்கியாதிபதி திசை, பாக்கியாதிபதி நன்மை செய்யணும். அதுவே பாதகாதிபதியாக வரும்பொழுது தகப்பன் மகன் உறவில் பாருங்கள், அல்லது தகப்பனாருடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். தகப்பனாருடன் இணைந்து செயல்படும் போது பாதகம் ஏற்படுதான்னு பாருங்கள். இல்லை அவர் நமக்கு மேட்ச் ஆக மாட்டேங்கிறார், அதான் பாதகம். சார் நான் சொல்கிறது அவர் கேட்க மாட்டேங்கிறார் சார், அவர் சொல்கிறத நான் கேட்குறது இல்லை, அதான பாதகம். புரியுதுங்களா? அதே 10ஆம் இடத்துல இருந்ததுன்னா பாதகாதிபதி 10ல் நின்று திசை நடத்துகிறார். சந்திரன் ஆக்சிலேஷன், அதே குழப்பம், முடிவு எடுக்க முடியல, பிஸ்னஸ் சரியாக நான் ஒன்று நினச்சேன்னா அது ஒன்று மாதிரி போய் இழுத்துட்டு போகுது, இதுதான் பாதகம். அப்போ தொழில் உங்கள் பேரில் பண்ணாமல் வேறு யார் பேர்லையாவது பண்ணுறது மாற்று ஏற்பாடு. அதே 11ல் இருந்தால் அண்ணன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணும்பொழுது ஒன்று பாக்கியாதிபதி 11ல் பாவக அடிப்படையில் 9 குடையவன் 11ஆம் இடத்தில் நின்று திசை நடந்தால் அது நல்ல யோகம். எந்த மாதிரிலாம் யோகம்? 9ங்கிறது பிரயாணம், வெளிநாட்டில் வேலை பார்க்குறாருங்க பையன், அப்பா ஆனாலும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குதுங்க.
இருந்தாலும் 9 பாதகாதிபதியாக 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அவங்க அண்ணன் கூட கொஞ்சம் கருத்து முரண்பாடு. அதுதான் பாதகம். அப்போ அதே 12ல இருந்ததுன்னா, இந்த ஸ்திர லக்னத்திற்கு பாதகாதிபதி கெட்டுவிட்டார். எனவே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். வெளிநாட்டு குடியுரிமை ஜாதகர் இங்கே இல்லை, அப்பா கூடவே சேர்ந்து இல்லை, அப்பாவெல்லாம் பிரிஞ்சு போய் வெளிநாட்டில் போய் அங்கே செட்டில் ஆகிறாரு. எப்பயாவது ஒரு டைம் தான் அவங்க ஃபாதர் போய் பார்க்குறாரு, அல்லது அவர் இங்கே வந்து ஃபாதரை பார்க்குறாரு. புரியுதுங்களா கான்செப்ட்? பாதகாதிபதி, இன்னொன்று பாக்கியாதிபதி. அது 12ல் அப்பாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது பாக்கியாதிபதி. பாதகாதிபதி பலம் இழக்கிறது, நம்ம அவர் கூட இல்லை. அதே 9 கூடையவன் லக்கணத்திலேயே எல்லா பாக்கியங்களும், விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி. இப்போ பாக்கியாதிபதியே லக்கணத்தில் எடுத்துக்கிட்டா எல்லா விதமான பாக்கியங்களையும், எல்லா விதமான ஒரு சம்பத்துகளையும், எல்லா விதமான புகழ்களையும் அடைகிறதும் அதுதானே. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய லக்னம் விருச்சிகம், ராசி விருச்சிகம். 3 முறை அவர் எனக்கு 2014 எனக்கு முன்பு யாரோ ஒரு ஜாதகர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பதவியேற்பு அன்னைக்கு ஒரு ஜாதகத்தை நான் சொல்கிறேன். அதெல்லாம் உலகறிய செய்யாமல் போயிடுச்சு. இவர் 3 பீரியட் 15 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆள்வார்னு சொன்னேன். வந்தாச்சா? பட் நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துட்டு, நான் அன்றைக்கெல்லாம் யூடியூப்பில் அது போட்டிருந்தா மிகப்பெரிய புகழடைஞ்சிருப்பேன். எனக்கு அது தேவையில்லை. என்னுடைய கணிப்பு பாக்கியாதிபதி அவருக்கு லக்கணத்தில். அவருடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதி நம்ம வந்து லக்னத்திலே இருந்ததுன்னா நம் பாதகத்தை நாமளே தேடிக்குவோம். அது எந்த வகையிலையும் சரி, அது காரணம் இல்லைங்க. ஆனால் பாக்கியாதிபதி லக்னத்தில் இருக்கிறத மறுக்க முடியாதுல்ல. அப்போ உங்கள் லக்னத்துக்கு அவர் யார்? நண்பரா பகைவரா? நண்பர். அதனால் சில விஷயங்கள் எல்லா மனிதர்கள்கிட்டையும் எதையாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும். அது அரசன் முதல் சாமானியன் வரை ஏதோ ஒரு குறைகள். உங்களுக்கு பாதகாதிபதி லக்கணத்தில் சில தன் தேவைகளை, தன்னுடைய பிரச்சனைகளை, தனக்குத்தானே சில விஷயங்களை நாம் பாதகத்தை நாமளே உருவாக்கிக்கிறது. 2ஆம் இடத்தில் இருந்தால் இதுதான் வரவு செலவு, குடும்பம், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் சிக்கல்கள். அதே 2ஆம் இடம்ங்கிறது கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள், வாக்குறுதி. இப்போ நீங்கள் தான் அந்த இன்ட்ராடேலாம் பண்ணக்கூடாது. இன்ட்ராடேலாம் பண்ணுறீங்க. விருச்சிக லக்கணம், தனுசு ராசி, இப்படி எடுத்துக்கலாமா? விருச்சிக லக்கணம், தனுசு ராசி, பாதகாதிபதி 2ஆம் இடத்துல இன்ட்ராடே பண்ணாருங்க, 40 லட்ச ரூபா போயிடுச்சு. அன்றைக்கி பாருங்கள், கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ பணத்தை வந்து நம்ம இழந்துருவோம். மெய்மறந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே போய் விட்டதை பிடிக்கணும்னு இந்த பாதகாதிபதி திசை நடந்ததுன்னா டோட்டலாக நம்ம வந்து லாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் இன்ட்ராடே போகாதீங்க, ஸ்கேல்பிங் போகாதீங்க. அதே மாதிரி வரவு செலவு கவனமாக உங்கள் பேர்லேயே ஆகாது, செக் பவரே ஆகாது. ஆக 2ஆம் இடம் வாக்குறுதியே கொடுக்கக்கூடாது. சேமிப்பில் கவனம் செலுத்தணும். 3ஆம் இடம்ங்கிறது இது தவறில்லை. பாதகாதிபதி 3ஆம் இட தொடர்பு நம்முடைய சகோதர வழியில் வரும். நம்மளுடைய தம்பி தங்கைகள் அவங்களோட சேர்ந்து செய்கிறது. தம்பி வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடு, நான் ட்ரேடிங் பண்ணி தரேங்கிறான். பாதகாதிபதி 3ஆம் இடத்துல இருக்குது. சரின்ட்டு அதை ஜோதிடத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணாமல் பணத்தை போட்டோம். பணத்தை வந்து அவங்க கொஞ்ச நாளில் இல்லை கீழே இறங்கிருச்சு மார்க்கெட்டு, மேலே ஏறணுன்னா இன்னும் கொஞ்சம் பணத்தை போடும்பான். இதுதான் பாதகாதிபதி 3ஆம் இடத்தில் நின்று திசை நடக்கும்போது கவனமாக இருக்கணும். வருமுன் காப்பது ஜோதிடம். சரிங்களா? வந்த பின் போய் ஆய்வு செய்யக்கூடாது. 4ஆம் இட தொடர்பு காரகத்துவம், தாய், அம்மா, வாகனம், வீடு, இதெல்லாமே அது எல்லாமே உங்களுக்கு வந்து அது பாதகத்தை செய்யும். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். சார் அம்மா கூட சேர்ந்து நானும் அம்மாவும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார், எப்படி போயிட்டுருக்கு சார்? ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அம்மாவை அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளில அனுப்பிடுங்க, மனைவி ஜாயின் பண்ணுங்க. இதுதானேங்க பரிகாரம். டேக் டைவர்சன். 5 பூர்வீகம், குழந்தை பாக்கியம். பாதகாதிபதி 5லிருந்து திசை நடக்குது. புத்திரன் குழந்தை இல்லை, குழந்தைக்காக ட்ரை பண்ணுறாங்க. பணம் போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சு, குழந்தை கிடைக்கல. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த பாதகாதிபதி என்ன ஆகிடுறாங்க, அந்த இடத்துல புத்திரஸ்தானத்தில் போய் இருக்கிறாங்க. பூர்வீக சொத்துக்கள் அதே மாதிரி நிறைய அதில் லாஸ் பண்ணணும்.
பாதகாதிபதி 5லிருந்து திசை நடக்கும் பொழுது வியூகத்தின் அடிப்படையில் வருமானம் ஈட்டக்கூடிய பங்கு சந்தை. அதில் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார், நமக்கு இன்னும் செட்டே ஆக மாட்டேங்குது. அப்போ 5ஆம் பாவம்ங்கிறது பங்கு சந்தை. அதில் வந்து யூகிச்சு உங்களால் வருமானம் பண்ண முடியாது. அப்போ 6ங்கிறது இந்த பாதகாதிபதி கரெக்டாக அந்த 5ஆம் இடம் சொன்னோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6ல் போய் பாதகாதிபதி மறையிறது நல்லது. அதனால் உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் பெருசாக பாதிப்புகள் வராது. அது பாக்கியாதிபதி 6ல்னு எடுத்தோம்னா அப்பாவுக்கும் மகன் உறவு கெடும்னு சொல்லுவோம். அப்பாவனால கடன் ஏற்படும். இப்போ பாதகாதிபதி 6ல் மறைவாங்க, அதனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது. இப்போ பாதகாதிபதி 7ல் இருந்தால் அதுதான் கூட்டு தொழில், கணவன் மனைவி உறவு, நட்பு. அந்த இடத்துல மூலமாக அவங்க மூலமாக அந்த 10 வருஷமும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிரச்சனைகள் வரும். புரியுதுங்களா? பாதகாதிபதி இப்போ 8ஆம் இடத்துல, பாதகாதிபதி 8ல் மறைகிறது அத்தனையும் உங்களுக்கு நன்மை. புரியுதுங்களா? அது மாதிரி அழகாக விருச்சிக லக்கணத்தை போடுறீங்க. 9 குடையவன் பாதகாதிபதி சந்திரன், அவர் 12 பாவகத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்தால் எந்த மாதிரி பாதிப்புகள் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலன் சொன்னீங்கனாலும் சரி, நீங்களே உங்கள் பலனை ஆராய்ச்சி பண்ணிங்கனாலும் சரி, நான் சொல்கிற பாயிண்ட்டுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி அந்த வருங்கால ஜோதிடர்கள் உங்களுக்கு ஆரம்ப நிலையில் பலன்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா என்னுடைய நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842208655. இன்னும் விரைவில் வகுப்பு துவக்க இருக்கிறோம். வகுப்புக்கு வந்து ஒரு வகுப்புக்கு 1000 rupees மட்டும்தான். சரிங்களா? அது வந்துட்டு ஒரு 24 பேர் சேரும் பொழுது அழகாக 12x2 24 3 வகுப்புகள் இலவசமான வகுப்பில் இந்த 24 பேருடைய ஜாதகத்தையும் தற்சமயம் எப்படி நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரி பலன்களும் அந்த 3 இலவச வகுப்புலையும் சொல்லும் பொழுது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கற்றலை கற்றபின் கற்பிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. என்ன நேயர்களே, இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜெய் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.